ஒரு படர்ந்த அழகான அடர்ந்த மரங்களை கொண்ட காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் எல்லா வகையான மிருகங்களும் பறவைகளும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டில் அறிவான ஆந்தையும் புத்திசாலியான நரியும் பணிவான ஆமையும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் காலை வேளையில் திடீர்னு காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சது. காட்டுத்தீ வேக வேக வேகமாக பரவின்னு இருக்கு. அதை பார்த்த எல்லா மிருகங்களும் பறவைகளும் பயந்து வேற வேற திசையில் ஓடத் தொடங்கின. அப்போ அந்த 3 நண்பர்களும் நம்ம எந்த பாடுபட்டாவது ஒரே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போயிடணும், நம்ம பிரியவே கூடாதுன்னு நினச்சாங்க. அப்போ அந்த அறிவான ஆந்தை சொல்லுது, நண்பர்களே, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம பல சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒத்துழைப்பு தந்தாதான் நான் உங்களை பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போக முடியும் நம்மளால். அதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரியும் ஆமையும், கண்டிப்பாக நாங்கள் உன்னோட வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு என்ன சவாலாக இருந்தாலும் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். எப்படியாவது நம்ம அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும், நம்ம பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இப்போ அவங்க 3 பேரும் அவங்க பயணத்தை தொடங்கினாங்க. தொடர்ந்து நடந்து கொண்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறாங்க. அதுதாங்க பெரிய அருவி ஒன்று போயின்னு இருக்கு. அந்த அருவியை கடந்தாதான் அவங்க அடுத்த காட்டு பகுதிக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போக முடியுன்ற நிர்பந்தம் வந்தது. இப்போ இந்த ஆந்தையானது தான் சிறகை பயன்படுத்தி அழகாக அந்த ஆறை கடந்துருச்சு. அது போலவே நரியும் ஒவ்வொரு கல்லு மேலேயும் காலை மெதுவாக வச்சு வச்சு அந்த ஆறை அழகாக கடந்துருச்சு. ஆனால் ஆமை பார்த்தீங்கன்னா அந்த ஆறை கடக்க முடியாமல் அப்படியே சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. இதை பார்த்த நரியும் ஆந்தையும், ஐயோ நம்ம நண்பன் சிக்கிக்கிட்டானே, இவனை எப்படியாவது நம்ம ஆறை கடக்க வச்சு காப்பாற்றி கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சிந்திச்சிச்சு. அப்போது ஆந்தையே, நீ பயப்படாத, எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அந்த நரி யோசிச்சுட்டே இருந்தது, எப்படி நம்ம ஆமையை இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். பிறகு அங்கிருந்த ஒரு கொடியை பார்த்துச்சு. அந்த கொடியை ஆந்தையோட உதவியால் கயிறாக மாற்றி அந்த ஆமை கிட்ட கொடுத்து, ஆமையே இந்த கயிறை பிடிச்சி எப்படியாவது இந்த கரை பக்கம் வந்துடு, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு 3 பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த ஆமையும் நரி என்ன சொல்லுச்சோ அதுபடியே அந்த கயிறை இறுக பற்றி கொண்டு அந்த இடத்த விட்டு ஆறை கடந்து நண்பர்களோடு சேர்ந்துருச்சு. திரும்பியும் 3 பேரும் பயணிக்க தொடங்குறாங்க. அப்படியே பயணித்து கொண்டே இருக்கும்போது மாலை நேரம் வந்துடுச்சு. சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து இருள் அப்படியே சூழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த காட்டில் பாதையே தெரியல, ரொம்ப இருளாக இருக்குது. திரும்பியும் 2வது சவாலான இந்த இருட்டு பாதையில் நடக்கிறத ஏற்றுக்கிட்டு 3 பேரும் நடக்க தொடங்குறாங்க. அப்போது நரியும் ஆந்தையும் திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் ஆமை கடையில் ஆமை இல்லை. ஐயோ, ஆமை எங்கே போயிடுச்சு தெரியலேன்னு பார்த்தா வெகு தொலைவிலேயே அந்த ஆமை வந்துட்டுருக்கு. அடடா, நம்ம நண்பனை விட்டுட்டே இவ்வளோ தொலைவு வந்துட்டுமேன்னு திரும்பியும் இந்த 2 பேரும் ஆமை நோக்கி போகிறாங்க. அங்கே போய், ஆமையே, என்ன நீ இங்கே இருக்குன்னு, என்னால் அவ்வளோ உங்கள் அளவுக்கு வேகமாக வர முடியல இல்லையா, அதனால்தான் நான் இந்த மாதிரி நடந்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இது அறிஞ்ச ஆந்தையும் நரியும், ஆமையை கவலைப்படாத, இதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு யோசனை செய்வோன்னு யோசித்து நரி என்ன பண்ணுதுன்னா அந்த ஆமையை தான் முதுகு மேலே ஏறிக்க சொல்லுது. அந்த ஆமையும் நரி சொன்ன மாதிரியே கடைப்பிடிச்சு முதுகு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. இப்போ ஆமையும் நரியும், ஐயோ என்ன செய்யறது, பாதையே தெரியலையே, நம்ம எப்படி அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேரப்போகிறோம் தெரியலையேன்னு புலம்புச்சு. அப்போ ஆந்தை சொல்லுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தான் இரவில் நல்லாவே பார்வை தெரியுது இல்லையா, நான் உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் பொறுங்கன்னு மேலே பறந்து போச்சு. மேலே பறந்த ஆந்தை சுற்றி குத்தி பார்க்குது. அங்கே ஒரு அழகான பூங்கா தெரியுது. உடனே நரிக்கிட்ட, நரியே, ஆமையே, நீங்கள் இருவரும் நான் சொல்கிற மாதிரி என்னை இப்போ தொடர்ந்து வந்தீங்கன்னா நம்ம காலை வேளையில் அந்த இடத்த அடைஞ்சிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி 3வரும் திரும்பியும் தான் பயணத்தை தொடங்கினாங்க. விடிய காலம் ஆகுது. சூரியன் மெல்ல மெல்ல வர தொடங்குறார். அந்த நேரத்தில்
தொலைவில் ஒரு அழகிய பூங்கா ஒன்று தெரியுது. அதை பார்த்த உடனே 3 பேருக்கும் எல்லற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்பா, நம்ம எப்படியோ இந்த பாதுகாப்பான இடத்த நெருங்கிட்டோமே அப்படின்னு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறாங்க. அந்த பூங்காவை ஒரு வழியாக அடைஞ்ச பிறகு பார்த்தா இந்த மாதிரி விலங்குகள் வாழ்வதற்கான அழகான கட்டிடங்களும் கட்டப்பட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த 3 பேருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ இன்னல்கள் ஏற்பட்டாலும் நம்ம அனைவரும் ஒரே இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்துட்டோம், அதுவும் பாதுகாப்பான இடத்த வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுறாங்க. இதன் மூலிமா இந்த ஆமையும் நாமும் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு நட்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிட்டா இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு இன்னல்களும் இடர்பாடுகளும் வந்தாலுமே அதை நம்ம எளிதாக கடந்துடலான்றது தான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.